நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை எதிர்த்து தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறது, பாவங்களை மன்னிக்கப்படுது, பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். தரம் தாழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்கதான ஒரு பேச்சு. எனக்கு ஓட்டு போடலை அதனால நான் அப்படி பேசுவேன் அப்படிங்கிறது வந்து தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு இன்றைக்கு பிரபல கிறிஸ்துவ பிரச்சாரரான வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கார். வணக்கம். 2-3 நாளாக சீமான் பேசுகிறத நீங்களும் கேட்டிருப்பீங்க. அவர் ஒரு உரிமையில் பேசுகிறார், உரிமையில் தான் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிறார் அப்படிங்கிறது தான் அவருங்க தரப்பினுடைய நியாயமாக இருக்குது. ஏன் சீமான் உரிமையில் உங்களை சாத்தானின் பிள்ளைகள்னு அக்கறையில் கூட சொல்லியிருக்கலாம், தூற்றல்னு எடுத்துக்காம ஏன் அக்கறைன்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது? அதாவது தொடர் இப்போது 2-3 நாட்களாக நீங்கள் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து சீமான் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு அப்படிங்கிறது கிறிஸ்தவ இஸ்லாமிய வெகுஜனங்களை வந்து மிகவும் வந்து அது வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பெரும்பான்மை மக்களையும் வந்து இது வந்து இவருடைய பேச்சு வந்து முகம் சுளிக்க வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பொது வெளியில் குறிப்பிட்ட மக்களை வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதான ஒரு பேச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் அக்கறையோட பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அக்கறைனா என்ன அக்கறை அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஓட்டு போடலை அதனால் நான் அப்படி பேசுவேன் அப்படிங்கிறது வந்து எந்த அடிப்படையிலையும் சரியானது கிடையாது. அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பலதும் சொல்கிறார். இப்போ முன்னாடி சீமானவர்கள் பேசின பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம், அவருடைய அக்கறை எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவர் வந்து ஏற்கனவே பேசக்கூடிய இதில் வந்து பல இடத்துல வந்து கிறிஸ்தவ மக்களை புண்படுத்தக்கூடிய அளவுக்கு பலதையும் பேசி இருக்கிறார். அது நம்ம எடுத்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இது ஒரு அக்கறை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. இல்லை, அவர் சொல்ல வர்றது திமுகவால் நாடு கெட்டு போச்சு, காங்கிரஸால் நாடு கெட்டு போச்சு, திமுகவையும் காங்கிரஸையும் ஆட்சிக்கட்டில் அமர வைத்ததில் இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுடைய பங்கு அதிகம், இவங்க தான் சிந்தாமல் செதறாமல் வாக்குகளை கொண்டு போய் அங்கே கொடுத்து இந்த அயோக்கியர்களை ஆட்சியில் உட்கார வச்சதே இவங்க தான், இவர்களும் ஒரு குற்றவாளிகள் தான் அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்குது. ஒருவேளை திமுக அதிமுக காங்கிரஸ் மோசமான கட்சியாக இருந்து அவர்களை நீங்கள் ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல பங்காற்றி இருந்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரிதானு எடுத்துக்கலாமா? தோழர், நீங்கள் பொதுவாக தமிழக அரசியலை பற்றி தான் அவர் பேசுகிறாருன்னு எடுத்துக்குவோம். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வந்து எப்பவுமே குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு இருந்ததில்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 30 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி தான் வந்து இங்கே ஆட்சிகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குமோ அந்த சூழ்நிலை பொதுமான மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தமிழ்நாட்டு மக்கள் எந்த யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர்களை ஒத்து தான் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டளிச்சிருக்கிறாங்க. அதை பெரும்பான்மை பார்ப்பனர்கள் இந்துக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சைடை தான் நீங்களும் செலக்ட் அப்படிதான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பெரும்பான்மை தமிழ்நாட்டு மக்கள் யார் அவருடைய மனநிலை என்னவோ அதை பிரதிபலித்து தான் இங்கே கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஓட்டளித்திருக்கிறார்கள்ங்கிறது தான் கடந்த 30 ஆண்டு வரலாறுகளை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து திமுக அதிமுகவை ஆதரிச்சது என்பது பெரும்பான்மை இந்துக்களும் அங்கே ஆதரவு தெரிவித்தனால அதே ஃப்ளோவில் ஆதரிச்சது தானே ஒழிய தனிப்பட்ட முரணாக நீங்கள் செய்யலை. பெரும்பான்மை இந்துக்கள் ஒரு கட்சியை ஆதரித்து நீங்கள் ஒரு மாற்று முடிவு எடுத்து இன்னொருத்தங்களை இண்டிவிஜுவலாக நீங்கள் போய் செலக்ட் பண்ணல. நீங்கள் இப்போ வரலாறு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 30 ஆண்டுகளில் ஜெயிச்ச கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஓட்டுல இருந்து 45% ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. அதிகபட்சம் 60, குறைந்தபட்சம் 45. அதே மாதிரி தோற்ற கட்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 30, 39 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. 30 கீழே போனது கிடையாது. அப்போ நீங்க இதுல நல்லா தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, 60% ஓட்டு வாங்கும்போது அந்த 60% ஓட்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக வாங்கியிருக்குது. அதே மாதிரி 55, 58% ஓட்டு யார் வாங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா திமுக வாங்கியிருக்குது ஒரு சில தேர்தல்கள்ல. இப்ப கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 45% ஓட்டு வந்து திமுகவும் 39% ஓட்டு அதிமுக கூட்டணிகளும் திமுக கூட்டணிகளும் வாங்கியிருக்கு. அப்ப இதுல வந்து பெரும்பான்மை மக்கள் எதை பிரதிபலிச்சிருக்காங்களோ அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் பிரதிபலிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. அப்ப இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமானதான் இருக்க ஒழிய
ஒழிய அது மதம் வாரியா இல்ல அப்படிங்கிறது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மனநிலை, அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கறத நடந்த தேர்தல்களை, பல தேர்தல்களை கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள்ல குறைஞ்சது நமக்கு வந்து 6 தேர்தல்கள் வந்து சட்டமன்ற தேர்தல், அது இல்லாம 6 நாடாளுமன்ற தேர்தல்கள் குறைந்தபட்சம் நான் சொல்றேன். 12 தேர்தல்கள் இங்க நடந்திருக்கு. இந்த 12 தேர்தல்களும் எப்படிப்பட்ட நிலையில நடந்திருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்கள் எதை நினைச்சிருக்காங்களோ அதை ஒத்துத்தான் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு பீரியட்ல அவங்களுக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, இவங்க ஆட்சி பரவாயில்ல, இவங்களை தேர்ந்தெடுப்போம், இவங்க தான் இப்போதைக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இன்னொரு காலகட்டத்தில் இல்ல ஜெயலலிதா அவர்கள் வேண்டாம், கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்ப இங்க பெரும்பான்மை மக்கள் எதை பிரதிபலிக்கிறாங்களோ, அப்ப இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிபலிப்பா தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய குறிப்பிட்ட இஸ்லாமியர்களுடைய வாக்கு போயிருச்சு, குறிப்பிட்ட கிறிஸ்தவருடைய வாக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அப்பட்டமான பொய். இப்ப நீங்க சொல்லலாம் ஒரு கிறிஸ்தவர்களுடைய அல்லது இஸ்லாமியர்களுடைய பெரும்பகுதியான ஓட்டு ஒரு கூட்டணிக்கு போச்சுன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஆனா முழுக்க முழுக்க ஒரு கூட்டணிக்கு போச்சு அப்படின்னு சொல்றது அப்பட்டமான பொய்யான அரசியல் கூற்று அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப அதை இன்னைக்கு வச்சு இந்த சமுதாய மக்களை குற்றப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல நீங்க சொன்னது போல ஒன்று திமுகக்கு அல்லது அதிமுகக்கு, அவர் ரெண்டையும் குற்றங்கிறாரு. நீங்க எதை செய்தாலும் அது குற்றத்தை தான் செஞ்சிருக்கீங்க. ரெண்டை தவிர்த்து வேற ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கணுங்கிறது தான் அவர் சொல்ல வர்றது. நீங்க ஏன் ரெண்டை தவிர்த்து வேற ஆப்ஷனுக்கு போகல? முதல்ல வந்து அவர் சொன்னது முதல் நாள் அவருடைய அந்த பேட்டியை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அவர் அதிமுகவை சொல்லவே இல்லை. அவர் அதிமுகவை அங்க குறிப்பிடவே இல்லை. முதல்ல அதை நாம புரிய வச்சுக்கணும். ரெண்டாவது அடுத்தடுத்து வரும்போது அதிமுக ஒரு கூட சேர்த்துக்கிறார் ஊழல், ஏன்னா ஊழலை பத்தி பேசுறாரு. அப்ப ஊழலை பத்தி பேசும்போது அதிமுகவை விட்டு பேச முடியாதுங்கிறனால அவர் அதிமுகவை இணைத்துக் கொள்றார். ஆனா இது நல்லா கவனிச்சிங்கன்னா இவர் எந்த அடிப்படையில் இருந்திருக்கிறார், 2009க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிறார். 2009க்கு பிறகு இவர் என்ன செய்யறாரு, இதே அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்றார். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஊழலுக்கும் இங்க இருக்கக்கூடிய மது, இன்னைக்கு வந்து மது வந்து டாஸ்மார்க் வந்து அரசு நடத்துது அப்படிங்கிறார். உண்மைதான், இன்னைக்கு வந்து அரசு நடத்துறது கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வாங்கன்னா ஏற்றுக்கொள்ளல, விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனா இதை யார் தொடங்குனது? அப்ப இத அரசாங்கமே இதை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சது யாருன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில முதல் ஆட்சியில வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, முழுக்க முழுக்க அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்து முழுக்க எடுத்து அரசாங்கமே இந்த இதை செய்யணும்ன்றது கொண்டு வராங்க. அப்ப அந்த ஆட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு பிரச்சாரம் செய்தது யாரு? அது சீமான் அவர்கள் அதுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு சொல்லி அதை பிரச்சாரம் செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு அவரே சொல்றாரு. இப்ப அவர் பிரச்சாரம் பண்றாரு, அவரும் சொல்றாரு அதிமுகவினர் ஊழல் செஞ்சுட்டாங்கிறார். அப்ப அந்த ஊழல் செய்வதற்கும் அரசாங்கமே மது விற்பனை செய்வதற்கும் மிக முக்கியமான ஒரு காரணமா யார் இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு சீமானும் ஒரு காரணமா தானே இருந்திருக்கிறாரு. இல்ல இப்போ நீங்க சொல்ற பேச்சுக்கே வந்தாலும் அப்போது சீமான் அரசியல் களத்துல இல்ல, அதனால சீமான் அவர்கள் ஜெயலலிதாவை ஒரு ஆப்ஷனாக காமிச்சிட்டாரு. அதுதான் 2010 பிறகு அண்ணனே வந்துட்டாரு. அப்போ நீங்கள் நேரடியாக அண்ணனுக்கு வாக்களிக்காம பிறகும் ஏன் திமுக அதிமுக வாக்களிச்சிங்கிறதான் அவர் சொல்ல வர்றது. அவர் அரசியல் காலத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. எப்போ அரசியல் பேச ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்தே அவர் அரசியல் காலத்தில் தான் இருக்காரு. திராவிடம் பற்றி பேசும்போது அரசியல் தானே, திராவிட கட்சிகளை ஆதரித்து பேசும்போது அரசியல் தானே. அப்ப அவர் வந்து அரசியல் இருக்கிறார். ஒருவேளை நாம் தமிழர் கட்சின்னு ஆரம்பிச்சு அதை தனியா நிறுத்துறதுக்கு வேணா கொஞ்சம் லேட்டா இருந்திருக்கலாமே ஒழிய அரசியல் போது அவருக்கு ஒரு பார்வை இருக்கிறது இல்லை இருக்குன்னு தொடர். ஆனா அவர் அப்ப கேண்டிடேட்டா இல்லை, அவர் கட்சி ஆரம்பிச்சு கேண்டிடேட்டா வந்த பிறகு நீங்க ஏன் மோசமானவர்களான திமுக அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்க சொந்த ரத்தமான நான் இருக்கேன்ல, எனக்கு ஓட்டு போடுங்கிறத அவர் சொல்ல வருது. அதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுத்தீங்க சரி திமுக அதிமுகவை, அதுதான் உங்க தம்பி நான் வந்துட்டேன்ல, வந்த பிறகு எனக்கு ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கிறத அவருடைய கிளைம். நல்ல கேள்வி. நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து முதல்ல சீமான் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் முழுமையா நம்பினாங்களா? 95% இன்னைக்கு வரைக்கும் அவர் 6% 7% தான் ஒரு தேர்தலில் தான் வந்திருக்கிறாரு. மற்றெல்லாம் 3% 2% தான். அப்ப இன்னைக்கு 14 ஆண்டுகளாக இவர் வந்து பொதுவெளியில வந்து அரசியலுக்கு வந்து இன்னும் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த மனதை இவர் எடுத்துக்கல, இவர் பக்கம் திருப்பல. அப்படின்னும் போது எனக்கு ஓட்டு போடலை அப்படின்னு கேட்கவே முடியாது. ஏன்னா வெகுஜனங்கள் உங்களை நம்பலையே. வெகுஜனங்கள் உங்களுடைய பேச்சை வந்து இனிமே வந்து உங்க பேச்சை கைதட்டி பாக்குறவங்க கூட உங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லையே. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவரை வந்து மக்கள் புறக்கணிக்கிறாங்க. மக்கள் உங்களை வந்து புறக்கணிக்கும் போது குறிப்பிட்ட 2 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் மட்டும் எனக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமாகும்? உங்களுக்கு யாருமே ஓட்டு போடலையே. 95% மக்கள் ஓட்டு போடல. சரி, உங்களுக்கு போட்ட 5% கிறிஸ்தவ முஸ்லீமே இல்லையா?
அதுலயும் 25% வந்து கிறிஸ்தவ முஸ்லிம்கள் ஓட்டு இருக்கு உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 30 லட்சம் ஓட்டு நீங்க ஒரு தேர்தலில் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தேர்தலில் கூட அந்த 30 லட்சத்துல ஒரு 25% மேல கிறிஸ்தவ முஸ்லிம் இளைஞர்களுடைய ஓட்டுகள் இருக்கு. ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாத கிறிஸ்தவ இளைஞர்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் இன்றைக்கு நாம் தமிழர் ஆதரிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து நாம் தமிழருக்கு தான் ஓட்டளிச்சிருக்கிறாங்க. அது குறிப்பா முதல் தலைமுறை ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் வந்து எளிமையாக நாம் தமிழர்களுக்கு ஓட்டளிக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம பார்க்கிறோம். அது நடந்திருக்குது. அப்ப அந்த 30 லட்சத்துல கூட குறைந்தபட்சம் ஒரு 25% ஓட்டு வந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களோட ஓட்டு தான் வந்து சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப பெரும்பான்மை மக்கள், பெரும்பான்மை தமிழ்நாட்டு மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள். அப்ப பெரும்பான்மை மக்களை நீங்க வந்து உங்கள் பக்கம் திருப்பணுங்கிறத விட்டுட்டு குறிப்பிட்ட 2 பிரிவு மக்களை மட்டும், அதுவும் தமிழ்நாட்டில் மத சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்களை மட்டும் நீங்க வந்து குற்றப்படுத்துவீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 95% மக்கள் உங்களை ஒதுக்குனதை நீங்க லாபகமா மறைக்கிறீங்க அப்படிங்கிறது இது நமக்கு தெரியுது இல்ல தோழர்.